யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அந்த 10வது வசனமும் 12வது வசனமும், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது, என்னுடைய கட்டளையாய் இருக்கிறது. அதாவது ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு காரியம், தேவனை பின்பற்றுகிற ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம். நம்ம பின்பற்றுகிறது அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்? பின்னாலே போகிறது, உலக ரீதியாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறது, ஞானசம் எடுக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கர்த்தரை ஆராதிப்பது, இதை மட்டும் நாம் நினைக்கிறோம். இது பின்பற்றுகிறது அப்படின்னு இதோட நம்ம நின்று விடுகிறது. ஞானஸ்தானம் முதல் படி, ஞானஸ்தானம், வேத வாசிப்பு, ஜெபம், ஆராதனை, இதில் இதான் பின்பற்றுகிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பின்பற்றுகிறது இது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வருகிற ஒரு காரியம். இது அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அவருக்குள்ள வருகிற கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள கடந்து வருகிற ஒரு காரியம், முதல் காரியம். ஆனால் பின்பற்றுகிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அப்படின்னா, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் செய்யணும். இதுதான் பின்பற்றுகிற ஒரு காரியம். இப்போ நாம் சொல்லுவோம், நான் சரியாக இருக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்குறேன், சரியாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே பின்பற்றுகிறது அப்படின்னா அவரை போல நாமும் செய்வது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மறுபடியும் வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க. இது என்னுடைய கற்பனை, என்னுடைய கட்டளையா இருக்குன்னு சொல்ற. என்னுடைய கட்டளை, இது என்னுடைய காரியம் என்று சொல்கிறார். அதுக்கு முந்தின படித்தோம், நான் பிதாவின் கற்பனையில கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையில கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க. அப்போ நான் எப்படி பிதாவோடு ஐக்கியப்பட்டு அன்பாக இருக்கிறேனோ, அவரை பின்பற்றுகிறேனோ, அதே போல் நீங்களும் என் கற்பனைகளை, என்னுடைய கற்பனைகள் என்ன, இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனை என்ன, அவர் சொல்லுகிற கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க. அப்போ நீங்கள் ஒருவருக்கொருவாய் அன்பாக இருங்க. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும். இது என்னுடைய கட்டளை சொல்றார். இது நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். என்னுடைய கற்பனை, என்னுடைய கட்டளைன்னு சொல்றார். இது என்னுடைய உத்தரவுன்னு சொல்லுகிறார். நீங்க அப்படி இருக்கணும்னு சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுவையா. அப்போ அன்பு பிரதானமானது. நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்புலான ஒன்றும் செய்ய முடியாது. அன்பு இருந்தால் தான் நம்ம ஒருவரை நேசிக்க முடியும். அன்பு இல்லை அப்படின்னு நம்ம நேசிக்க முடியாது. அப்போ நாம அவரை நேசிக்கிறோம், அவரை அன்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு விளக்கமான வசனங்கள் இருக்குது. 1 யோவான்ல வாசிக்கிறோம் இல்லையா, 5:3 வாசிக்கிறோம். அப்போ அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதான். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றோம். எப்படி அன்பு கூறுகிறோம்? எப்படி அதை உறுதிப்படுத்தலாம்?
ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கரெக்டாக கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம். அதை விட மேலானது என்னன்னா, அவருடைய கற்பனைகளை, அவர் சொல்லுகிறதை அவர் சொல்லுகிறபடி செய்வது, அவரிடத்திலே அன்பு கூறுவது. கத்மயம் அல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம எப்படி கணிக்கிறோம்? என் பிள்ளை என்கிட்ட அன்பாக இருப்பான் அப்படின்னா எப்படி நம்ம அதை சொல்கிறோம்? நம்ம நிறைய அவன் கேட்குறதெல்லாம் கொடுக்குறோம். அதனாலயா? அது கொடுத்தா அன்பு வரும், கொடுக்கலன்னா அன்பு வராது. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வார்த்தைக்கு நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது அந்த பிள்ளை நம்மகிட்ட அன்பாக இருக்குங்கிறத உறுதி செய்யலாம். கர்த்தர் சொல்லுவையா, என்னைக்கு பெற்றோருடைய வார்த்தையை பிள்ளைகள் மீறுகிறதோ அது நம்ம இடத்துல அன்பு இல்லை. தவறான வழிநடத்தலுக்கு பிள்ளைகளை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதுக்காக என் பிள்ளை எல்லாம் கேட்கலன்னு சொல்லக்கூடாது. நியாயமான காரியத்தை சொல்கிறேன். தகப்பன் தாய் தகப்பனுடைய உறவுக்கும் பிள்ளைகளுடைய உறவுக்கும் உள்ள காரியத்தை நான் பேசுகிறேன். அப்போ அதை அப்படி நம்ம கணிக்கிறோம் அன்பாக இருக்கிறதை குறித்து. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நமக்குள்ள ஒரு சரியான பிடிப்பு, ஒரு ஐக்கியம் இருக்கும். இன்னைக்கு காலையில் நினைச்ச ஒரு காரியத்தை செய்வதற்கு பல நேரங்கள் ஒருத்தரை போய் பார்க்குறோம். அதுக்காக எடுக்கிற நேரங்கள் அதிகம், பிரயாசங்கள் அதிகம், காரியம் நடப்பதில்லை. நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுது. நம்ம இதில் என்ன கற்றுக்கிடுதோம் அப்படின்னா, முதல்ல நாம் சந்திக்க வேண்டியது தேவனை தான். கர்த்தர் சொல்லுவையா, நாம் தேவனை அடிக்கடி ஒருத்தரை பார்ப்பதனால நம்ம எதையும் சாதிக்க முடியாது. அடிக்கடி ஒருவரை பிரியப்படுத்துவதனால நமக்கு சாதகமாக்கி கொள்ள முடியாது. நாம் நினைக்கிறோம், என் தெய்வத்தை பிரியப்படுத்தினால், அடிக்கடி என் தேவனை பிரியப்படுத்தினால் நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும். கர்த்தர் சொல்லுவையா, அனுபவத்தில் பேசிட்டு இருக்கிறேன். எங்களை மாதிரி யாரும் சேவை பண்ண முடியாது. இந்த கையெழுத்து வாங்கணுமே அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்து நீங்கள் வாங்கிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நானே வாங்கிட்டு வரேன், அப்படியே வாங்கி அப்படியே வேலை முடித்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் சில காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதனால நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்கிறதுக்காக சொல்லலை. அதனால அவங்க ஆண்டவரை பின்பற்றுவாங்க என்பதுக்காக அல்ல. ஒரு மனிதரை பிரியப்படுத்துவதை விட தேவனை பிரியப்படுத்தினால், அடிக்கடி ஒரு மனிதரை பார்த்து பிரியப்படுத்துவதை விட ஆண்டவராய் இயேசுவை பிரியப்படுத்துவதனால நம் காரியத்தை சாதிக்க முடியும். கர்த்தர் சொல்லுவையா, அப்படி சொல்லுவையா. அப்போ நான் செய்தது போல நீங்க செய்யுங்கன்னு சொல்றார். நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றார். அவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு அவர் சொல்லுற காரியம் அதுதான். நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்துறேன் இல்லையா, நீங்களும் ஒருவருக்கு அன்பு செலுத்துங்க. நான் எப்படி உங்களை எப்படி நான் நேசித்தேன்? நீங்கள் எனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட அன்பு காட்டினேன். நீங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அன்பு காட்டினேன். நீங்கள் அக்கிரமக்காரர் எனக்கு துரோகம் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட அன்பு செலுத்தினேன். புண்ணியா சொல்லி எடுக்கிறோம், அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு இல்லை. இது நாம நினைச்சோம் அப்படின்னா அவரை என்னால் நேசிக்க முடியல, அவங்கள என்னால் நேசிக்க முடியல, இந்த வார்த்தை வரைய வராது.
நாம் அவருக்கு துரோகம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை நேசித்தார். நாம் அவருக்கு பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவர் அன்பு செலுத்தினார். நம்ம பரிசுத்தவானா 100க்கு 100 உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நேசித்தார் இல்லையா? நாம சரியில்லாத நாட்களில் அவர் நம்மளை நேசித்தார், அன்பு செலுத்தினார். இப்போ நாம ஏன் அவங்கள பார்த்து, ஏன் அவங்க குறைகளை பார்த்து நாம ஏன் அன்பு காட்டாமல் போனோம்? நேசிப்போம். அவங்கவுங்க செய்து அவங்களோட காரியங்கள் நாம நேசிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அவர் வெளிப்பட விரும்புகிறார். நம்மை பார்க்கும் பொழுது அவர் வெளிப்படணும். அப்ப நம்ம ஏன் மற்றவங்களை நேசிக்க முடியல? அவங்க அந்த மாதிரி பேசுனாங்க அதனால நேசிக்க மாட்டேன், அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க அதனால நேசிக்க மாட்டேன், அவங்க அந்த மாதிரி பண்ணினாங்க அதனால நேசிக்க மாட்டேன், அவங்க அந்த நாட்களில் அவங்க என்னை பார்க்க வரல அதெல்லாம் நேசிக்க மாட்டேன், நான் பார்க்க போக மாட்டேன். அது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால வெல்லணும். சொல்லுவியா? இன்னும் பேசிடுவோம். நாம் அன்பு காட்டுவோம், நாம் நன்மை செய்வோம். தீமைனால வெல்லப்படாமல் நன்மைனால, தீமையை வெல்லணும், தீமையை மேற்கொள்ள அப்படின்னா நம்ம நன்மை செய்யணும். நான் அப்படிதான் நேசி. சில ஆட்களை நான் பார்க்கவே முடியாது, இன்னைக்கு வரைக்கும் பார்த்து நேசித்து அன்பு காட்டுறேன் அப்படின்னா இந்த வார்த்தை தான். அது சொல்லுவையா, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் என்கிட்ட எந்த குறை இருக்கோ அதை சரி பண்ணிடுவேன். கத்தநாத மயம் உண்டா? சொல்லுவையா, நான் என்ன பெரிய பரிசுத்தவனாக இருக்கும் போதே என்ன ஆண்டு தேடி வந்தார். நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன் அதனால தேடி வந்தார் இல்லை. நான் பாவியாக இருக்கும் பொழுது, நான் அக்கிரமக்காரனாக இருக்கும் பொழுது, நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் எனக்காய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு நம்மை ரட்சித்தது. நான் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பார்கள். இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் அவங்க என்ன பேசினாலும் முன்னால் வராது, அவங்க என்ன பண்ணினாலும் முன்னால் வராது. நான் எப்படியோ இருக்கும்போது என் அன்பு கூர்ந்தார், அவங்க நமக்கு விட அப்படியா துரோகம் பண்ணிட்டாங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர். அன்பு சகலத்தையும் சகிக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் இல்லையா? 1 கொரிந்தியர் 13 4, 5, 6, 7. அன்பு தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பாயிராது, சினமடையாது, அயோக்கியமானதை செய்யாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு அன்பு தான் பிரதானம். 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார். எப்பா அந்நிய பாஷையிலே பொழிறார். தீர்க்கதரிசனம் அப்படிதான் சொல்றார். அன்பு இல்லை அப்படின்னா உன் தீர்க்க தரிசனம் வேஸ்ட். அன்பு தான் ஒளியாக சொல்லுவையா? அன்பு தான். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். அப்போ நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவருக்கு அன்பு கூறுங்க. இது என்னுடைய கட்டளைன்னு சொல்ல, இது நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் நம்ம மூலமாய் வெளிப்படுவதற்கு அவர் செய்தபடியே நாம செய்யணும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அது சொல்லுவையா? சரி, 2வது காரியம் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், யோவான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். 15
நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காமித்து. அப்ப நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யணும். அவர் என்ன செஞ்சாரு? சீசருடைய கால்களை கழுவி தன் வஸ்திரத்தினால் என்ன செஞ்சார்? துடைத்தார். இது எதை காட்டுது? தாழ்மை. அப்போ நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருங்க. நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில கௌரவ பிரச்சனை கிடையாது. அவருக்கு தாளந்து இருக்கு, பாட்டு பாடலாம், வருஷம் நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம். தேவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு காரியம். நமக்கு எப்படி ஒன்று கொடுத்துருப்பாரு? 5 இல்லாட்டாலும் ஒன்றையா கொடுத்துருப்பாரு இல்லையா? அந்த ஒன்று அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறோம் வந்த வர்றனை கொடுக்கறதுக்கு. அது ஒன்று இருக்காது, இல்லை அது கூட இல்லையான்னு தெரியல. அவனவன் திறமைக்கு தகுந்த மாதிரி. அப்போ இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, நானே செய்தேன் ஆனால் நீங்களும் செய்யுங்க. நான் ஒருவருடைய கால்களை கழுவி தன் வஸ்திரத்தை எடுத்து துடைக்கிறார். நான் செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவுங்க, தாழ்மைப்படுங்க. போதகரே, நானே தாழ்மையாக இருக்கும் பொழுது என் கூட இருக்கிறவங்க, என்னை பின்பற்றுறவங்க, என் வேதத்தை வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, என் மூலமாய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க, நீ உங்களுக்கு எதுக்கு கௌரவ பிரச்சனை? நான் மன்னிப்பு கேட்கலன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கு. வாஞ்சிவே தான் கெட்டுக்கு சிலாக்கு சொல்லுவோம் இல்லையா? அவங்க வந்து என்கிட்ட கத்துமையம் உண்டா சொல்லுவையா? சிலவங்க சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. அது ஒரு விக்கிரக ஆராதனை. அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? நான் உங்களுக்கு செய்தது போல, நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் இருக்கிறதை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருக்கு. கர்ம சொல்லுவையா, அலையிலோய்யா. பிஸ்டேஜ் பிரச்சனை வேணும். கௌரவ பிரச்சனை நமக்கு என்ன? கௌரவ பிரச்சனை என்ன? கௌரவம், பொல்லாத கௌரவம். முன்னால் 10 பேர் வரணும் நாளைக்கு. கௌரவமாக இருந்தால் ஒரு ஆள் தான் போகும், வண்டி தான் போயிட்டு இருக்கு. கௌரவ பிரச்சனை என்ன? கௌரவ பிரச்சனை. கௌரவம் நம்மளை உயர்த்த போதா? விட்டு கொடுக்கறதுனால உலகமே சொல்லுவாங்கன்னு, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லை, உலக புலமன். தாழ்மையாக நம்ம இருக்கணும். அப்போ அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவங்க வீட்டு வாசல் சொன்னா தான் நம்ம எப்பா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஃபோனில் சொல்லிட்டாரு, ஃபங்க்ஷனில் கலந்துக்கப்பா. வீட்டு வாசலில் வந்து என்கிட்ட சொல்லி, என் மனைவி கிட்ட சொல்லி, என் பிள்ளைகளோட சொல்லாம எதையாவது ஒன்று சொல்லி குழப்பி உனக்கு போறதுக்கு விருப்பம்ல விட்டுரு, அவ்வளோதான். என்ன போகக்கூடாதுன்னு நினைச்சோம், பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோம், எதை வேணா சொல்லிட்டே இருப்போம். நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டே ரெக்கார்டு மாதிரி, உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிட்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தாழ்மையாக இருக்கும் பொழுது நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையார். கத்தனால் நல்லோய்யா, அல்லேலூயா. நீதிமொழி வாசிக்க இல்லையா? தாழ்மையிலோட தேவன் கிருபையை அளிக்கிறார். அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவர் கிருபையை அவர் கொடுக்கிறார். தாழ்மைப்படுவதனால கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். நீதி 15:33 மன தாழ்மை உள்ளவனை
தேவன் கனப்படுத்துகிறார். 29, 23 நீதிமொழிகளில், யோவான் 13:8 தாழ்மைப்படுவதனால அவரிடத்தில் பங்கு உணர்வுகளாய் மாறும். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவது. அல்லேலூயா. 1 பேதுருவில் வாசிக்கிறோம், தாழ்மைப்படுவதனால அவன் உயர்த்தப்படுவான். யாக்கோபில் 4:10 வாசிக்கிறோம். அப்ப தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கௌரவம் உள்ளவனை உயர்த்து அப்படின்னு சொல்றார். நீ கௌரவப்படுற, நான் என் ஸ்தானத்தை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஸ்தானத்தில் தான் இருக்கணும். அது அப்படி துருப்பிடிச்சு போயிடும் அந்த ஸ்தானம். உட்கார்ந்து இறங்கி வருவோமே ஆண்டவருக்காக. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துக்கிறார். கர்த்தர் சொல்லுவையா, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் எந்த இடமா விட்டு கொடுத்து போ, தப்பு கிடையாது. சின்னவன் பெரியவங்க கிடையாது, மரியாதை கொடுக்குறோம், அது வேற. சின்னவங்க பெரியவங்கிற காரியங்களா இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வரட்டு கவரங்கள் அவனை உயர்த்தாது. எதையும் அவன் சாதிக்க போறது ஒன்று கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள மனத்தாழ்மை இருக்குமானால், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். தாழ்மை உள்ள மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். தாழ்மை உள்ள கர்த்தர் உயர்த்துகிறார். நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் மகிமை சொல்லுவையா, அல்ல சொல்லுவையா. அப்போ அவரை பின்பற்றுகிற காரியம் அதுதான். மூன்றாவது சீக்கிரம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 16, 14. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே, அது வேண்டாம், சாரி, மேலாவது 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் பகைக்கிறது. நீங்க உலகத்தோடு ஒத்து போயிருந்தா உலகம் உங்களை பகைக்காது. ஆராதனைய கட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா அவங்க நேசிப்பாங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதை கட் பண்ணிட்டு ஆராதனைக்கு வந்தா ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க பகைப்பாங்க. இன்னும் ஒரு நாள் வரக்கூடாதான், கவர் நாளை கூட கொடுக்கலாம். சிலுவையில் அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. என்ன ஆராதனை போயிடனே நாளைக்கு அதை இன்னைக்கு வந்தேன் அப்படியா? மெயின் கவர் தானே அவங்களுக்கு. இல்லை போகக்கூடியது போயிட்டா பிரச்சனை இல்லை. அவன் கோவப்படக்கூடாதுக்காண்டி நம்ம இங்கே முக்கியமானதை கட் பண்ணிட்டு போகிறோம். அது உலகத்தினுடைய காரியம், உலக காரியங்கள். வாங்க ஆராதனை இருக்குன்னு முடிச்சுட்டு வரேன். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசித்தால் நீ தேவனுக்கு பகையாளி. கதை நாத்துமாய் உண்டா சொல்லுவையா. ஆராதனை அவ்வளோ சீக்கிரம், அவ்வளோ ஈஸி. லீவ் போட்டு போக வேண்டியதானே திங்கக்கிழமை அன்னைக்கு. ஒரு நாள் சம்பளம் என்ன ஆயிரம் போகுது? 700 தான் போகும், 500 தான் போகும். தேவனுடைய ஆராதனை என்பது முக்கியமான இந்த உலகத்தில் எல்லா ஃபங்க்ஷனை காட்டிலும் இது தேவனுடைய கல்யாண நாள், ஆராதனை, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். கர்த்தர் சொல்லுவையா. ஒரு இடத்துக்கு போகிறோம்,
அங்கே ஏதாவது ஒரு ஆராதனை கலந்து தப்பு கிடையாது. முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அங்கே ஒரு ஆராதனையை செட் பண்ணுங்க. காலில் போனோம்னா 8 மணிக்கு தாலி கட்டுக்கு போயிடலாம் சொல்லக்கூடாது. 8 மணிக்கு முன்னால் ஆராதனை எங்கே நடக்க பக்கத்தில் எந்த சர்ச் இருக்குது? 6 மணிக்கு ஆராதனை போய்ட்டு 8 மணிக்கு கல்யாணத்துக்கு போயிடலாம். நம்ம எத்தனை சொல்லலாம், நம்முடைய எண்ணமெல்லாம் 8 மணிக்கு தாலி கட்டு, ஆமாம் 8 மணிக்குள்ள போயிடணும். வாழ்க்கை இப்படி போய்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. சுற்றிலும் இளைப்பாற வரமானது இல்லை. கர்த்தரை தேடின நாட்களிலே சுற்றிலும் இளைப்பாறுதான். கர்த்தர் சொல்லுவையா, சொல்லுவையா. தலைக்கு மேலே வெள்ளம் வந்தாலும் தேவன் நடத்துவார். நம்ம எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறோம். நம்ம நினைக்கிற பாஸ்டர்கிட்ட சொல்லியாச்சுன்னா அப்புறம் அவனு பிரச்சனை, பாஸ்டர் இருக்கவன். ஐயோ, நான் உங்கள்கிட்ட மனுஷன் சொல்ல பரவாயில்ல. நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? முடியாதனால தான் நம்ம தாங்குகிறோம். எனக்கு முடியாதனால தான் நம்ம தாங்கிட்டு இருக்கிறோம். அவரு தான் கணக்கு கேட்டே இருப்பார் இல்லை? கர்த்தருக்கு தான் நம்ம பறி சொல்லணும். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மனுஷிகத்தில் பரவாயில்ல செய்யுங்க அப்படிமே. என் தேவன் என்ன சொல்றாரு? எனக்காய் சிலுவையில் அடித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை ரட்சித்த என் ஆண்டவரை சொல்றார். என் வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்கு அவர் நினைப்பார். நம்ம அப்படி ஒரு திருப்தி, நம்மள ஒரு திருப்தி ஏற்படுத்திக்கிட்டோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியதில் சொல்லியாச்சு அப்படின்ட்டு. நாளை கூட கவர் கொடுக்கலாம், நாளை கழிச்சு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு போன ஆராதனை அடுத்தால வரவே வராது. கர்த்தர் சொல்லுவையா, அதை சொல்லுவையா. தேவன் நமக்கு நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தரோடு எதிர்க்கவே முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தரிடத்தில் பங்கு உண்டு. கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். எப்பவும் உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு காரியம் அல்ல, எப்பவும் உலக காரியத்தையே நேசிக்கிறது. உலகத்தை நேசிக்க தேவனுக்கு நம்ம ஒரு விரோதமான பகையாளியா இருக்கிறோம். ஒத்து போகிற காரியம் உலகத்தோடு ஒத்து என்ன செய்யறது? கர்த்தருக்காக நின்று பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. தேவன் அற்புதங்களை செய்வார். காலதாமதமாகலாம், நேரங்களாகலாம், நாட்களாகலாம், காலங்களாகலாம், வருஷங்களாகலாம். கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னைக்குமே வெட்கப்பட்டு போகாது. தேவன் உயர்த்துவார். கர்த்தர் சொல்லுவையா. உலகத்தோடு சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். என்ன இதுக்கு மட்டும் வரக்கூடாதா, செய்யக்கூடாதா, இதை மட்டும் செஞ்சா என்ன, உங்க கடவுள் என்ன அப்படியா கொன்றையா போறாரு அப்படின்னா, நான் உள்ளேயா வாங்கன்னு சொன்னேன், நீங்க கோட்டைக்கு வெளியே நிற்க வேண்டியதானே அப்படின்னா சொல்ல. கோட்டைக்கு வெளியேவோ கோட்டைக்கு உள்ளேயோ கர்த்தருக்கு நின்னா ஆசீர்வாதம், அவ்வளவுதான். கர்மன் சொல்லுவையா. தேவன் உயர்த்துவார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்களை எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எண்ணாகமத்தில் 23:9 அந்த ஜனங்கள் தனித்து நிற்கும். என்ன ஒரு கூட்டம் ஒன்று வருத, அத்து விடியான்னு வருத, எல்லாத்தையும் பூமியெல்லாம் நிறைச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் ஒன்று வருதா, வெள்ளம் மாதிரி ஒன்று வருதா அப்படின்னா வரும். ஐயோ, அந்த கூட்டம் தனித்து இருக்கிற கூட்டம்ப்பா, அது கர்த்தருக்காக வர்ற கூட்டம். கர்த்தருக்காக நிற்கிற கூட்டம் என்னைக்குமே பெருக்கத்தெல்லாம் இருக்கும். கர்த்தர் சொல்லுவையா. கர்த்தருக்காக நிற்கிற கூட்டம் என்னைக்குமே அது ஒரு பெருக்கம் தான்.
பாலாக்கு சொல்ல, தேசத்தை மூடுற ஒரு கூட்டம் ஒன்று வந்துட்டு அப்படின்னு. பிழையாம சொல்ல, ஐயோ அது தனித்து நிற்கிற கூட்டம் ஐயா, தனித்து எப்பவுமே தண்ணி, அதான் அதை பார்த்தாலே தெரியும் தனியாக நிற்கும், அப்படியே அப்படியே நிற்கும். என்ன இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்க மட்டும் ஒரு மாதிரி இருக்காங்களே என்ன அப்படின்னாப்பா, அது தேவச்சனம். எஸ்தர் வாசிக்கிறோம் இல்லையா, ஆமான்னு சொல்லுவான் சத்துரு ராஜா கிட்ட, நம்முடைய சகல நாட்டுக்கடியில் ஒரு விதமான கூட்டம் தனியாக ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குத, அவங்களுடைய பழக்கம் வழக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கு, கண்டுபிடிக்காம பாருங்க பிசாசு. நீ உலகத்தோட இருந்தா அவங்கள மாதிரிதான் நம்மளும் இருப்போம். வித்தியாசம் தெரியாது, கரெக்டாக தான் தெரியும். அது சீன் போடுறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே நடிக்கிறது, இங்கே நமக்கு தகுந்த மாதிரி, அப்படி சொல்ல சீன் போடணும்னு சொல்லும் இல்லையா, அதெல்லாம் கடைசி காலம் எடுபடாது. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. கதை சொல்லுவையா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். இருந்தவர்களுக்குள்ள நோவா நீதிமானா இருந்தாலும் ஒரு ஆள் தான் நிற்கிறான். நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படலை, நான் மட்டும் தான் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா சனத்துக்குள்ள நோவா அவன் மட்டும்தான் நீதிமானா இருக்கிறான். தேவன் அவங்ககிட்ட தான் பேசினார், அவனை தான் காப்பாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. இது கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவனு சொல்லி பார்த்தான், நீதியை பிரசங்கம் பண்ணாவன். நோவா பிரசங்கம் பண்ணார், சுவிசேஷம் அறிவிச்சார், யாரும் ஏற்றுக்கிடலை. அடா போய்யா நீ வேற, வெள்ளமாவது மழையாவது இன்னைக்கு எவ்வளோ சொல்லிவிடுங்க. அடா போய்யா, செத்தா தெரியாதா கால் வடக்கையா தெக்கையான்னு அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு எல்லாம் அவ்வளோ சொல்லிவிடு. செத்த பிறகு நமக்கு என்ன தெரியும்? தெரியும் தெரியும். நம்முடைய வாழ்க்கை தனித்து இருக்கும், அப்படி தனியாக குவாலிட்டியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நல்ல சொல்லுவையா. நம்மளை பார்த்தா யாருக்கு தெரியல, பிசாசுக்கு நல்லா தெரியும். ஓ இவன் தண்ணி டைப் வாலியாவன் அப்படின்னு. எத்தனை கூடுதல் நின்னாலும் ரட்சிக்கப்பட்டவர்களை தனியாக தெரியும். ஒத்து போகிற ஒரு காரியம் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா. அப்போ ஒரு விதமான சனம் தேசத்துல சிதறுண்டு பரம்பி இருக்கு. அவங்க பழக்க வழக்கெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வித்தியாசமான சனத்துக்கு விரோதமா எழும்புகிறான், சட்டத்தை கொண்டு வரான். சட்டத்தை கொண்டு வருவதற்கு தூண்டுதலாக இருந்த ஆமானுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் சொல்லுவையா. தேவச்சனத்துக்கு விரோதமாய் எந்த சட்டம் வந்தாலும் சரி அது அவனுக்கு தான். சொல்லுவையா. தேவச்சனம் தனித்து இருக்கிறதுனால ஒரு பெருக்கம் இருக்கும், விருத்தி இருக்கும், பெருக்கத்தோட தான் வந்து நிற்கும். பயப்படுவான் சத்துரு. ஒரு மாதிரி வித்தியாசம் மாதிரி திரைச்சிக்கிட்டு வருது அந்த கூட்டம் அப்படின்னு. அது அப்படிதான் இருக்கும். அது கர்த்தருக்காக இருக்கிற கூட்டம் ஐயா. உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு காரியம் அல்ல. நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது அல்ல, தேவனோடு ஒத்து போகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அது சொல்லுவையா. நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39வது வசனம். 39 40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்க. கீழே 46 வாசிப்போம். 46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம். அப்போ ஆண்டு இயேசு என்ன சொல்லலாம்? சீசரோடு சோதனைக்கு, இந்த சோதனையான நேரத்தில் 37 வாசிக்கிறோம். அக்கிரமத்தில் ஒருவனாய் எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம், சோதனையான ஒரு நேரத்தில் நான் செபிக்கிறது போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சோதனை காலத்தில், இக்கட்டான நேரத்தில் நான் செபிக்கிறது போல நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் தூங்குங்க அப்படி சொல்லலை. என்னை போல இக்கட்டான சோதனை காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ண. அப்போ அவரை போல நாம் ஜெபம் பண்ணணும். எப்படி சாத்தியப்படும் அப்படி சொல்லக்கூடாது. தேவன் பலம் தருவார். அப்போ சோதனை காலம், இக்கட்டான நேரத்தில் நாம் செபிக்கணும். நல்லா கூட கேட்டேன், நானும் ஜெபம் பண்ண தான் செய்கிறேன். படுக்கிறதுக்கு மேலே எப்படி 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணிடுவேன். ஜெபம் ரொம்ப பெரிய ஜெபமாச்சே, 10 நிமிஷம் ஜெபம். நீ குடிக்கிற காப்பிக்கே காணாது 10 நிமிஷம் ஜெபம். அவன் போடுற டீ தூளுக்கே காணாது 10 நிமிஷம் ஜெபம். அது ஒரு பெருமையா? படுக்கிறதுக்கு முன்னால் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் படுக்க மாட்டேன், ரொம்ப ஜெபம். பிரச்சனையான நேரத்துக்கு 10 நிமிஷம் ஜெபம்லாம் வேலை செய்யாது. அல்லேலூயா. என்னைக்குமே பிரச்சனை வந்தால் தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எப்பவும் தேவனோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது, பிரச்சனையான காலமாக இருந்தாலும் சாதகமான காலமாக இருந்தாலும் அது நம்மை நடத்தி கொண்டே வரும். அது சொல்லுவையா, நம்மை நடத்துவா. அதெல்லாம் நமக்கு சேமிக்கிற மாதிரி. இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் அதனால் ஜெபம் அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்பவும் செபிக்கிற நேரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படியே சேமிப்பில் இருக்கும். சேமிப்பு கிடங்களை இருக்கும். அது பொக்கிஷ சாலையில் இருக்கும். தேவைப்படும் போது அது அப்படியே வெளியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்ம சேமிப்பு கிடங்கு தான் எம்டி குடனாக இருக்கு. நம்ம குடோன்னு எம்டியாக இருக்கு. நிலக்கரி தட்டுப்பாடு வந்த மாதிரி நம்ம குடோன்னு வந்து எம்டியாக இருக்கு. எப்படி பிரச்சனை இல்லை, எதை எடுத்து நம்ம சாப்பிட முடியும், எதை எடுக்க முடியும்? ஆனால் சரி, ஒன்றப்போ நீ நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருந்தா கொஞ்சம் சேமிப்பாக இருக்கும், அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நீ நல்லா இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. இப்போ வந்து ஏதாவது செய்யுங்கன்னா என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒதுக்கப்பட்ட குடோன், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் எம்டியாக இருக்க, நீ சேமிக்கவே இல்லையே. பேங்கில் பணம் கூட கிடந்தா தானே பணம் எடுக்க முடியும். அக்கௌண்ட் இல்லாமல் ஏடிஎம் கார்டை எப்படி சொல்லிகிட்டே நம்ம எப்படி பணம் வரும்? அது சொல்லும் போதுமான, ஆமாம், பணம் இல்லைன்னு அது தமிழில் சொல்லும், இங்கிலீஷும் சொல்லும், தமிழ்லையும் சொல்லும். அப்பவும் திரும்ப போட்டு பார்த்துட்டு நம்ம அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் அக்கௌண்ட்டில் போதுமான பணம் இல்லைன்னு சொல்லுது, உங்கள் குடோனில் போதுமான செவ்வாய் இல்லைன்னு சொல்லுது. எப்படி இக்கட்டில் தப்பிக்க முடியும்? காலாட்களோடு நடக்கும் பொழுதே நீ உன்னை இலக்க பண்ணிச்சின்னா குதிரைகளோடு கூட எப்படி ஓடுவேன்? நடந்து வர்ற காலத்திலே எனக்கு முடியலைன்னு சொன்னா குதிரை மாதிரி ஓடுற ஒரு காலம் வருதேன்னு எப்படி ஓடுவேன்னு சொல்கிற ஆண்டவர். எப்படி உன்னால் ஓட முடியும்? இப்பவுமே நீ சோர்ந்துட்ட அப்படின்னா, எல்லாமே கையில் கொடுக்குற நேரத்தில் நீ வேண்டான்னு தட்டிட்டினா சாப்பாடு இல்லாத ஒரு காலம் வருமே, அப்போ நீ எங்கே போய் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்குறேன். என்ன செய்வேன்னு கேட்குறேன். குதிரை மாதிரி ஓடுற காலம் ஒன்று வருமே, நீ எப்படி ஓடுவேன்னு கேட்குறேன். நடந்து பேசி வருகிற காலத்திலே நீ சோர்ந்துட்டினா
குதிரைகளோடு கூட ஓடப்படுகிற காலம் ஒன்று வருது, எப்படி ஓடுவேன்னு கேட்குறேன். உனக்கு அனுகூலமாக இருக்கிற நாட்களிலே நீ கர்த்தரை தேடாமல் இருந்துட்டு ஒரு எதிரான ஒரு காலம் வரும்பொழுது நீ என்ன செய்வ? நீ யாரை தேடி ஓடுவேன்னு கேட்குற ஆண்டவர். சோதனை காலத்தில் நாம் செபிக்கணும். இக்கட்டான நேரத்தில் அவரை போல என்ன செய்யணும்? செபிக்கணும். சோர்ந்து பெறக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிற. கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிச்சிருது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொடுத்த இச்சைகள் இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. லேவியராகமம் 11:45 இருக்கு. ஆகையால் நான் பரிசுத்தர், நான் அசுத்தன் அப்படின்னு சொல்லல, நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. லேவியராகமத்தில் அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால, நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராக. நான் அசுத்தனாய் இருக்கிறதுனால அப்படி சொல்லலை. நீங்க எப்படி வேணாலும் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நான் தலையில் ஒன்று உடம்புல ஒன்று அதே மாதிரி நீயும் அப்படி சொல்லலை. நான் பரிசுத்தராக இருக்கிறேன். என் சனம் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. கர்த்தர் சொல்லுவையா. அப்போ ஏன் பரிசுத்தமாக இருக்கணும்? நம்ம அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு. வசந்த வாசிங்க முடிப்போம். உபாகமத்தில் அந்த வசனம் உண்டு. உபாகமும் 23:14. சீக்கிரம் வாசிங்க முடிப்போம். 23:14. உபாகமும் 23:14. உபாகமும் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு அவர் போயிடாதபடிக்கு உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும். உன்னை ரட்சிக்கவும், நான் உனக்குள்ள வாசம் பண்றது சாப்பிடே வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய காணிக்கை வேணும்னு சொல்லி வாசம் பண்ணிட்டு இருக்கானா? இல்லை. உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி உன் பாளையத்துக்குள்ள, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துக்குள்ள நான் உலாவிட்டு இருக்கிறேன். உன் அசுத்தத்தை கண்டு அவர் போயிடாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும், உன் வீடு சுத்தமா இருக்கட்டும், உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும். இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. என்ன நீங்க இப்படிலாம் எல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவருப்பா, அவரை மாதிரி நான் இருக்கணும். அவ்வளோ நம்மளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். சுவிசேஷம் சொல்றது ரெண்டாவது, நம்மளை பார்த்தாலே இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும். நான் தாழ்மையாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, எனக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எனக்காக
தனித்து நிற்கக்கூடியவர்கள். சோதனை காலத்தில் நான் செபிக்கிறது போல நீங்களும் விழித்திருந்து செபியுங்க. கடைசியா நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. நம்மளை கண்டா இந்த வாரம் இந்த 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். இந்த வாரம் நம்மளை பார்த்தா இந்த 5 காரியம் நமக்குள்ள வெளிப்படும். இயேசு கிறிஸ்து எங்கய்யா என்ன பாரப்பா, அங்கங்கே போய் தேடிக்கிட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க, மைல் கணக்காக நடந்துக்கிட்டு இருக்க, உருண்டுகிட்டு இருக்க, என்ன பாரு இயேசுவை பார்க்கலாம் வா அப்படி சொல்லிட்டு பார்ப்பான், உன் வாழ்க்கையை பார்ப்பான். இவன் இப்படி இருக்க காரணம் என்னன்னா, இவன் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். கர்த்தர் சொல்லுவையா, நம்மை பார்க்கும் பொழுது அவன் உணரணும், இயேசு கிறிஸ்து உங்க மூலமாய் வெளிப்பட விரும்புகிறார். பைபிளை பெரிய பைபிளை தூக்கிட்டு போனவனே பெரிய கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. வெயிட் செட்டை போட்டு சிப்பா போட்டு போனவனே பெரிய கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. என் வாழ்க்கை அவரை போல மாறணும். எல்லாரும் கரங்களை வைத்து அழைச்சி எல்லாரும் கரங்களை வைத்து, நான் சிப்பா போட்டனால நான் கிறிஸ்தவ பரிசுத்தவான் சொல்ல முடியாது. நான் சிப்பா போட்டு போனால இவர் பெரிய பரிசுத்தவான். என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக இருந்து காட்டணும், அன்பாக இருந்து காட்டணும், அன்பு காட்டணும். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன், எனக்கு அன்பு இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றும் இல்லாத ஆள், ஒரு இறக்கம் இல்லாத. அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு தாங்கும், அன்பு பொறாமைப்படாது. நல்லா இருக்கட்டுமே, எல்லாம் நல்லா இருக்கட்டுமே, வீடு வாங்கட்டும் வீடு கட்டும் நல்லா இருக்கணும், ஏன் பொறாமப்படணும்? அதை குறித்து ஏன் பேசிட்டு இருக்கிறது? அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும். அன்பு நம்மிடத்துல தேவ அன்பு வெளிப்படும். அன்பு இருந்தா எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்காது. அவங்க என் கல்யாணத்துக்கு வரல அதனால போக மாட்டேன் சொல்லக்கூடாது. எதுக்கு வரலையோ, இந்த மாதிரி ஆராதனைக்கு வந்திருக்கலாம் இல்லையா, சரி அவங்க வரட்டா பரவாயில்ல, நமக்கு நோட்டெல்லாம் பெரட்டக்கூடாது. எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்காங்க, அன்னைக்கு உங்களுக்கு திராணிக்கு எவ்வளோ செய்யுங்க. கத்துமாதிரி சொல்லலையா, நம்ம இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்ப்போம் இல்லையா, சரி அது தப்பு கிடையாது, கூட செய்யணும்னு ஆசைப்படுறோம். அவங்க செஞ்சதை விட நம்ம கூட செய்யணும் ஆசைப்படுறோம் இல்லையா, தப்பு கிடையாது. நானும் பார்க்குறேன் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அன்னைக்கு நான் யாருக்கும் அதிகமாக செய்ய முடியாது, எனக்கு நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, நானும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்சது அன்னைக்கு எனக்கு என்னதோ அதான் செய்வேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கத்துமாதிரி சொல்லவையா, என் பிள்ளைகளுக்கு செஞ்ச காரியங்கள் அதிகம். நீங்கள் என் குடும்பத்தார்களே சொல்லிட்டாங்க, மனம் போல் எழுதிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு, மனம் போல் எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னு. நான் மனம் போல எழுத முடியாது, நீங்கள் எப்படி அதை செய்யணும் இல்லையா, நான் முடிஞ்சதை செய்வேன். அன்னைக்கு எனக்கு என்ன தரானே அதை செய்வேன், அவ்வளோதான். கத்துமாதிரி சொல்லவையா, அன்பு இருக்குமானால் எதையும் நம்ம எதிர்பார்க்க சொல்லாது. யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது கவலைப்படாது. நாம் அவனை நேசிக்கிறோம், அவங்களை விசாரிப்போம், அவங்கள தாங்குவோம், அவங்களுக்கு உபசரிப்போம். தெய்வம் அன்பா இருக்கிறான். அன்பு தெய்வம் அல்ல, தெய்வம் அன்பா இருக்கிறார். அன்பே கடவுள் கிடையாது, கடவுள் அன்பா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கறவனுக்குள்ள அன்பு இருக்கும், அவ்வளோதான். கருத்து சொல்லுவையா, இரக்கம் இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், அவங்ககிட்ட பொறாம இருக்காது, தாங்குவான், சகித்து கொள்ளுவான். கத்தநாத் பயமுண்டாலும் சொல்லுவையா, எல்லாம் ஜெபம் எல்லாரும் எல்லாரும் ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்க. நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூறுங்க. நான் உங்களிடத்தில் தாழ்மையாக இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையாக இருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்.
என்று சொல்லப்படுகிறது. அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாம் இனிமைப்பா, எல்லாரும் இனிமை நின்று ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படணும். ஒரு மனிதனை பிரியப்படுத்த முடியாத ஒரு காரியம். தேவனை பிரியப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்வார். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மை போல மாறணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மை போல மாறணும். என் வாழ்க்கை உம்மை போல மாறணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்கணும். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சமுதாயத்தில், என் பகுதியிலே நான் ஒரு வித்தியாசமாக இருக்கணும். உமக்குன்னு நிற்கணும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். என் பார்வையிலே, என் வார்த்தையிலே, என் செயல்பாடிலே, உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றிலையும் கர்த்தருக்காய் வித்தியாசமாக இருக்கும் பொழுது அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை கனப்படுத்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்.